ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வசனத்தை வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூட ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபை அப்படின்னா என்னவென்றால், ஆண்டவர் கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் காட்டும் இரக்கம், தயவு என்று பார்க்கிறோம். நம்மளால அவர் கொடுத்ததான அவருடைய ரட்சிப்புக்கு, அவர் நமக்காக சிந்தின ரத்தத்திற்கு, அவர் கொடுத்ததான பாவ மன்னிப்புக்கு அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம எந்த உலகத்தையே நம்ம விலைக்கு வாங்கி கொடுத்தாலும் அவருடைய ரட்சிப்புக்கு விலை மதிப்பு கிடையாது. அது விலையேறப்பெற்றது, அவருடைய ஜீவன் விலையேறப்பட்டது, அவருடைய ரத்தம் விலையேறப்பெற்றது என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த கிருபையை நமக்கு பொழிந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்மை பலப்படுத்துகிற கிருபை, இந்த மாதத்தில் கூட என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். நம்ம வைத்த அந்த கிருபை நம்மை சகல காரியங்களிலேயும் நின்று நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. கிருபையில ஒவ்வொரு கிருபை ஒவ்வொருவருக்கும் ஏற்றாற் போல, சமயத்துக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் அந்த கிருபைக்காக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது, நரகத்துக்கு போகாதபடிக்கு பாதாளத்துக்கு போக இருந்துதான் நம்மை தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு என்று, நித்திய ஜீவனுக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவனுடைய சத்துருக்களை அழிக்கும் கிருபை, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை, மனுஷ சத்துருவாய் இருந்தாலும் பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய சத்துருவாய் இருந்தாலும், பிசாசின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய கிருபை நம்முடைய தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஆகவே அந்த கிருபையை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தை கொடுக்கும் கிருபை, நம்மை உயர்த்தும் கிருபை ஆண்டவருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மை என்ன பார்க்கும் பொழுது உயர்த்துகிறதாக இருக்கிறது. அவருடைய கிருபையை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில், சிங்காசனம் என்கிற ஒரு உயர்ந்த பதவியை ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கிருபை ஒரு நாள் மட்டுமல்ல, நித்திய கிருபை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும், உண்மையிலே அப்படியே நிரந்தரமாக இருக்கும் கிருபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது தாயின் கற்பத்திலே நம்மை கிருபையினாலே நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரியாக நம்மை ஆண்டவர் கிருபையினாலே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிற கிருபையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மை உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது. அவர் கிருபையில்னா அப்படின்னா கொட்டி கிடக்குது அவர்கிட்ட. அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒருத்தருக்கு தேவையான கிருபையை மலையை போல வர்ஷிக்க பண்ணுகிறார், பொழிந்தருளுகிறது. பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா 1-2 கிருபை அல்ல, நித்திய கிருபை வரும்பொழுது, நிர்மூலமாகாத கிருபை, தாங்கும் கிருபை, தப்புவிக்கும் கிருபை, அழிவில் என்று நம்மை காக்கும் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம ஆண்டவருக்கு, அந்த கிருபையை பொழிந்தருன ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை போதும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மட்டும் என்னோடு இருந்தால் எல்லாமே நான் செய்ய முடியும். என்னை பலப்படுத்தும் உங்களுடைய கிருபைக்காக நன்றி, என்னை தாங்கும் உங்களுடைய கிருபைக்காக நன்றி, என்னை உயர்த்தும் உடைய கிருபைக்காக நன்றி, என்னுடைய தப்புவிக்கும் கிருபைக்காக நன்றி, என்னை அழிவு நின்று பாதுகாக்கும் கிருபைக்காக நன்றி, சத்துருக்களின் கையில் இருந்து எங்களை விடுதலை பண்ணும் உடைய கிருபைக்காக நன்றி, சிங்காசனத்தில் உட்கார பண்ணும் கிருபைக்காக நன்றி, பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். நித்திய ஜீவனை கொடுத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கொடுத்து பெரியாதை செய்வாராக. நாம் பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பை நேசுகதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே கூட நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீரேன். இந்த நாளிலும் கூட அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய கிருபையை பொழிந்தருளுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகுந்தாற் போல, அவர்கள் சமயத்துக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான கிருபையை பொழிந்தருளுவீராக. இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு தேவையான கிருபையை, சகலவித கிருபையை ஆண்டவரே பொழிந்தருளுங்க ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே அடியனோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற பிரார்த்தனை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை காணப்படட்டும். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். நாள் முழு பிரச்சனை கூட நாமத்தை மயப்படுத்துமா எங்களுக்கு காப்பாடுடைய சிறுஸ்ரீ நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, உடைய கிருபையை எனக்கு கொடுத்தபடியால் நன்றி சொல்லுவோம். ஆண்டோடைய கிருபை உங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும், தப்புவிக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.